அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது 7ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 2ல் அழியா செல்வம் அப்படிங்கிற செய்யுள் பகுதியை தான் பார்க்க போகிறோம். இது மனப்பாட பகுதிங்க. வாங்க பார்க்கலாம். நம்ம செய்யுள் பகுதிக்கு முன்னாடி நுழையும் முன் அப்படின்னு புக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பல்வகையான செல்வங்களை சேர்த்து வைக்கின்றனர். அவற்றுள் சில செல்வங்கள் களவு போகவோ அழியவோ கூடும். ஆகையால் பெற்றோர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களுள் சிறந்ததும் அழியாததும் ஆகிய செல்வத்தை பற்றி அறிவோம். அதாவது நம்ம பேரண்ட்ஸ் குழந்தைகளுக்கு செல்வம்னா என்ன, சொத்து, காசு, பணம் அப்படிங்கிறாங்க. அது ரொம்பவும் நம்ம சேர்த்து வைக்கலாம். ஆனால் அது சில நேரத்தில் திருட்டு போகுது, அதனால் அல்லது அழிஞ்சு போகுது. ஆனால் பெற்றோர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய முக்கியமான செல்வம் என்ன அப்படி பார்த்திங்கன்னா, அழியாத ஒன்றானது கல்வி செல்வம் மட்டும்தான். அந்த செல்வத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க செய்யுளுக்குள்ளே போகலாம். வைப்புலி கொட்படா வாய்த்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறின் வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்குச் செய்வன விச்சை மற்று அல்ல பிற. வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறிர் வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்குச் செய்வன விச்சை மற்று அல்ல பிற. இது யாரு எழுதுனது? சமண முனிவர். இந்த பாடலின் பொருள் என்னன்னு பார்க்கலாமா? கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது. ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது. மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும், மற்றவை செல்வம் ஆகாது. இதில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? கல்விங்கிற பொருளை யார் வேணால் வச்சுருந்தாலும் பிறரால் கொல்லப்படாது, அதை சாகடிக்க முடியாது, யாருக்கும் கொடுத்தாலும் குறையாது. மிக்க சிறப்பினையுடைய அரசராக இருந்தாலும், அந்த நாட்டுக்கு அரசராக இருந்தாலும் அவரால் கவர முடியாது. ஆனால் ஒருவர் தன் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி செல்வம் மட்டும்தான். மற்ற செல்வங்கள் என்ன இருந்தாலும் அது செல்வம் கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா சமண முனிவர் பற்றி பார்க்கலாமா? சமண முனிவர் யார்? நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். இந்நூல் 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும். இது 400 வெண்பாக்களால் ஆனது. இந்நூலை நாலடி 400 என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர். திருக்குறள் போன்றே அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் அறியலாம். இதன் சொல்லும் பொருளும் பார்க்கலாமா? வைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம். வைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது. கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தலும். வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சை கல்வி. விச்சை கல்வி. வவ்வார் கவர முடியாது. வவ்வார் கவர முடியாது. எச்சம் செல்வம். எச்சம் செல்வம். இன்னைக்கு நம்ம அழியா செல்வம் பற்றி பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற செய்யுள் பகுதியை
போட்டிருக்கேன். எல்லாரும் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். குட்டீஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.